ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட ரொட்டீன் நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி காலையில் ஒரு சின்ன அழகான கோலத்தோடு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்தடுத்து ஒரு சில க்ளீனிங் வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் மார்னிங்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே எனக்கு ஒரு சில முக்கியமான வேலைகள் இருக்குது அப்படின்றதுனால மார்னிங் டைம்லேயே இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த டைமில் எடுத்த ஒரு குட்டி vlog தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நீங்கள் என்னோடய ரொட்டீன் மட்டும் பார்க்குறது இல்லாமல் அது கூட உங்களோட லைஃபுக்கோ இல்லை உங்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஏதாவது ஒரு டிப்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணி தான் ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நம்மளோட vlogs இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி இந்த vlogல நம்ம பேச போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சுட சுட இட்லி, சொரக்காய் சாம்பார், கூட தொட்டுக்கிறதுக்கு இட்லி பொடி இருக்குது. சட்னி எதுவும் இன்றைக்கி பெருசாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணலை. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ சுட சுட சாம்பாரும் அந்த இட்லியோடு வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கும் மார்னிங்கே நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதிய லஞ்சுக்கு சொரக்காய் சாம்பார், ரசம், சேப்பக்கிழங்கு வறுவல், முட்டை மதியம் ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டுக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பால்கனி டோரை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு அப்படியே சமையல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த சிம்பிளான ரொட்டீனை நீங்கள் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டிப்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடாத விஷயம், செய்யவே கூடாத சில சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சின்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக நிறைய டைம் இருந்திருப்போம். ஆனால் அது நிறைய விதத்தில் நம்மளோட லைஃப்பில் ஒரு பாதிப்பை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். நம்மளோட மனசுக்கும் சரி, நம்மளோட பாடிக்கும் சரி, நம்ம லைஃபுக்கும் சரி நிறைய பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய இந்த விஷயங்களை இனிமேலாவது ஃபாலோ பண்ணாமல் இருங்க. ஃபர்ஸ்ட், இந்த சோகமாக இருக்கும்போது சோகமான பாடல்கள் கேட்குற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு சேடான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் உங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை இன்னும் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சோகமான பாடல்களை அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஹேபிட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களோட ப்ராப்ளத்தை இன்னும் அக்ரிவேட் பண்ண தான் செய்யும். இன்னும் டீப்பாக நீங்கள் அந்த பிரச்சனையை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தள்ளிகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கும்போது இந்த மாதிரி சேடான சாங்ஸ் எல்லாம் நிறைய கேட்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அப்போ தான் நீங்கள் அந்த மியூசிக்கை ரொம்ப கவனமாக கேட்குறது, இல்லை அதில் வர லிரிக்ஸை ரொம்ப கவனம் கொடுத்து லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசை இன்னும் பாதிப்பை தான் க்ரியேட் பண்ணும். அது இன்னும் அந்த டைமில் உங்களுக்கு இதமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பாட்டை கேட்டு முடிக்கிறப்பவோ இல்லை அதை கேட்டுட்டு இருக்கும்போதோ இன்னும் உங்களுக்கு ஒரு விதமான எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியாகும். ஒரு மாதிரி நீங்கள் ஒரு அழற மாதிரி ஸ்டேஜுக்கு போகிறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ அந்த டைமில் ஜாஸ்தியாக பண்ணுவீங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களை இன்னும் அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர விடாமல் இன்னும் அந்த சிச்சுவேஷனை மோசமாக்க தான் செய்யும். ஸோ உங்களுக்கு கஷ்டமான சிச்சுவேஷன் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சேடாக இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு, உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். அதுக்கு இந்த சோக கீதங்கள் கேட்குறது மட்டுமே சொல்யூஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. செகண்ட் டிப், சில கான்வர்சேஷனில், அதாவது ஃபேமிலிலேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ ஃப்ரெண்ட்ஸோடையோ ஒர்க் பண்ணுற இடத்துலையோ சில பேரோட நம்ம பேசும்பொழுது சில வார்த்தைகளோ சில விஷயங்களோ நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் பர்சனலாக எடுத்துக்க வச்சிருது. அவங்க பேசுனதை நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் அதனால நான் ரொம்ப ஹர்ட் ஆகுறேனே பிரியா, அது என்னை ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட். அந்த மாதிரி உங்களை
அஃபெக்ட் பண்ணுது, ஹர்ட் ஆகுது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு அந்தளவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, இது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணணுமோ அந்த விதத்தில் அட்ரஸ் பண்ணுங்கள். பட் அதை வந்து ரொம்ப பர்சனலாக உங்கள் லைஃப்பில் எடுத்துக்காதீங்க, அந்த பேசின வார்த்தைகளையோ பேசின விஷயங்களையோ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதை உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க, எதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க, ஏன் இப்படி இவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்சனலாக அவங்க பேசக்கூடிய விஷயங்களும் உங்கள் மைண்ட்லேயே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அதில் பாதிக்கப்பட போகிறது உங்களோட மனசு தான். அந்த மனசு பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக அது உங்களோட லைஃப்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சரியாக படலை அப்படின்னா அதை எந்த விதத்தில் ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் பண்ணணுமோ அட்ரஸ் பண்ணிவிட்டு அதை பர்சனலாக உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டுக்கிறத தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ஹெல்த்துக்கு எந்த விதத்துலையும் நல்லது கிடையாது, அண்ட் ஆல்சோ உங்களோட லைஃபுக்கும் நல்லது கிடையாது. ஸோ இந்த விஷயத்த இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் டிப், உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் எப்போவாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒரு பர்சன் அப்படின்னா, அவங்க ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. பட் அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, நீங்களே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க, உங்களால் ஒரு ஃபினான்ஷியலாகவோ இல்லை அவங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுதோ அது ரிலேட்டடாகவோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க வந்து கேட்டும் நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா, பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விலகி நிற்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது அதனால நான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாவது அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்க ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது உங்களுக்காக நின்றுருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அதை பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாவது கொடுங்க. நான் உன் கூட நிற்கிறேன், உனக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு. என்னாலேயே முடியல, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு விலகி மட்டும் இருந்துடாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.